ஒரு சொட்டு கண்ணு யாருக்கு நல்லா கொடுக்கல, நீயே வச்சுக்கோ. எல்லா நிலத்தையும் நீயே, என் பேர்ல இருக்கிறதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. இருங்க என்னடா தனி குடித்தனம் போக சொல்லி டார்ச்சர், நகை சொத்து தரலனா சாவு என்று சொன்னதால் குடும்பத்தோடு உயிரை விட்ட சோகம். திருமணமான 6 மாதத்தில் ஒண்ணுமில்லாமல் போன குடும்பம், நெஞ்சை உறைய வைத்த பேக் ஸ்டோரி. என் மாமனார் அடிச்சாரு, என் மச்சனும் அடிச்சாரு, என் பொண்டாட்டி அடிச்சா, என் மாமி அடிச்சா, என் மாமி அடிச்சா, தாய் மாமா அடிச்சாரு. நான் என்னங்கய்யா பண்ண முடியும்? அப்புறம் அவங்க சித்தப்பா சித்தி அப்புறம் 2-3 பேர் என்னை அடித்தாங்க ஐயா. சித்தி அங்கே மாமான்னு சொன்னாங்க, எனக்கு அடித்தாங்க. என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க ஐயா. குடும்பத்தில் அடித்து சாவடிச்சிட்டாங்க ஐயா. அவங்க குடும்பம் என்னை அடித்தாங்க. சித்தப்பா விட்டு போய் பெருப்பா விட்டு போய் வேட்டாம்படியில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொந்தக்காரங்க என்னை அடித்தாங்க ஐயா. அடித்து என்னை குடும்பப்படுத்துகிறாங்க ஐயா. என்னால் முடியல. என் சாவுக்கு அவங்க மட்டும்தாங்க ஐயா காரணம். குடும்பத்தாளுங்களாம் வந்து ஆட்டோவில் வந்து எங்க அண்ணனை எங்க பெரியமாவும் 3 எங்க பெரியப்பாவும் எல்லாத்தையுமே அடிச்சு வேட்டியெல்லாம் கலட்டி எங்க அண்ணனை சட்டையை கிழிச்சு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடும். நாமக்கல் மாவட்டம் எரும்பட்டி அருகே வாடவந்தியில் கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த செல்வராஜ், அவரது மனைவி பூங்கொடி, மகன் சுரேந்தர் ஆகியோர் வீட்டில் இருந்தபடியே விபரீத முடிவெடுத்தனர். கடைசியாக வீடியோ பதிவு செய்த நிலையில் அவர்கள் தங்கள் உயிரை துறந்தனர். இந்த நிலையில் சுரேந்தர் மனைவி ஸ்னேகா குடும்பத்தினர் கொடுத்த டார்ச்சரால் தான் சுரேந்தர் குடும்பத்தினர் இறந்ததாக சுரேந்தரின் சித்தி முத்துலட்சுமி மற்றும் உறவினர்கள் SP அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர்.